ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। திரும்ப சொல்லுங்க। நமோ பிரம்மண்ய தேவாய கோப்ராமண ஹிதாய ச ஜகத்கிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமः। जय श्री कृष्ण भगवान की, श्री गो माता की। ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப மங்களகரமான நாளில் ஒன்று சேர்ந்துருக்கோம்। இன்றைக்கி வந்து கோப்பொங்கல். ஆக்சுவலி நம்ம மாடுன்னு சொல்ல மாட்டோம், வெளியில் உள்ளவங்க தான் அது மாடுன்னு சொல்லுவாங்க, நம்ம கோமாதான்னு சொல்லுவோம்। ஏன் அவங்கள கோமாதான்னு சொல்கிறோம்? ஏன் வந்து பசு வந்து கோமாதான்னு சொல்கிறோம்? யாரை வந்து அம்மான்னு சொல்லுவோம்? யார் அம்மான்னு சொல்லுவோம்? யார் நமக்கு பால் கொடுக்குறாங்களோ அவங்க அம்மா, இல்லையா? நம்ம வந்து குழந்தைய இருக்கச்ச வந்து எல்லாரும் சின்ன குழந்தையா இருக்கும்போது அம்மாவுடைய மடியிலேருந்து பால் குடித்தோம்। அது எவ்வளோ நாள் பால் குடித்தோம்? நம்ம 2 வருஷம், இல்லையா? மேக்ஸிமம் 1.5 வருஷம் 2 வருஷம் அம்மாவுடைய மடியில் பால் குடித்தோம்। அதுக்கப்புறம் வருஷம் ஃபுல்லாக ஒரு வருஷமும் நமக்கு இந்த உடலை விடுற வரைக்கும், இறந்து போகிற வரைக்கும் யார் நமக்கு பால் கொடுக்குறா? அதனால தான் அவங்க கோமாதா। அவங்க வந்து நம்ம அம்மாவாவது கொஞ்ச நாள் தான் நமக்கு பால் கொடுத்தாங்க, ஆனால் கோமாதா வந்து வாழ்நாள் முழுது நம்ம பால் கொடுத்துட்டு இருக்கோம்। அதனால கோமாதா வந்து நமக்கு அம்மா மாதிரி வர்ஷிப் பண்ணணும் கோமாதா। அதனால கோமாதா வந்து எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறோமோ, பசு வந்து எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறோமோ, அந்த பூமியில் வந்து பஞ்சம், வறட்சி, தொற்று வியாதி, துன்பம், பிரச்சனை, பயம், சண்டை எதுவுமே இருக்காது। எல்லாரும் சந்தோஷம்। கோமாதா வந்து எவ்வளோ சந்தோஷமா இருக்கோ அப்போ எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்। எந்த பூமியில் வந்து பசு சந்தோஷமா இருக்கும், எந்த பூமியில் பசு சந்தோஷமா கோமாதா சந்தோஷமா நடக்கிறாங்களோ, ஒரு தொந்தரவு இல்லாமல் அந்த பூமி பகவானால் ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி। அதை கட்டி வைக்காம அது ஃப்ரீயாக நடந்து போய் அதுக்கு தேவையான தானியங்களை சாப்பிட்டுட்டு அந்த கோமாதா சந்தோஷமா இருக்குன்னா அந்த பூமி வந்து பகவானால் ஆசீர்வதிக்கப்பட்டது। எந்த பூமியில் வந்து பசு வதை செய்யப்படுதோ, எந்த பூமியில் வந்து பசுவுடைய ரத்தம் கீழே சிந்துதோ, எந்த பூமியில் பசுவுடைய கண்ணீர் கீழே சிந்துதோ, எந்த பூமியில் பசு துன்பப்படுதோ, கஷ்டப்படுதோ, துயரப்படுதோ, அந்த பூமி வந்து இறைவனால் சபிக்கப்பட்டது। இறைவனுடைய பகவானுடைய ஆசீர்வாதம் இல்லாத பூமி, அவங்களுக்கு கிடைக்கவே செய்யாது। ஸ்ரீமத் பாகவதத்தில் முதல் ஸ்கந்தத்தில் பரீட்சித் மகாராஜ் கதை வரும்। பரீட்சித் மகாராஜ் வந்து ஒரு நாள் நகர்வலம் போனார்। அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் வந்து நகர்வலம் போவாங்க। இப்போ பரீட்சித் மகாராஜ் ஒரு நாள் நகர்வலம் போகும்போது ரொம்ப அழுக்கான ஒருத்தன், ரொம்ப சுத்தமே இல்லை, ரொம்ப அழுக்காக இருக்கான்। அவன் வந்து ஒரு பசுமாடை துன்பப்படுத்திட்டு இருக்கான்। அது வந்து எருது இருக்கு, இல்லையா? எருது வந்து ஒரு காலில் நின்றுட்டு இருக்கு, பசு வந்து அழுதுட்டு இருக்கு, எருது வந்து ஒரு காலில் நின்றுட்டு இருக்கு। இப்போ பரீட்சித் மகாராஜ் நகர்வலம் போகும்போது இந்த அழுக்கான ஒருத்தன் அவன் வந்து பசுவை துன்பப்படுத்துறத பார்த்த உடனே என்ன பண்ணாரு? பரீட்சித் மகாராஜா யாரோ ஒருத்தன் அவர் ராஜ்யத்தில், பரீட்சித் மகாராஜாவுடைய ராஜ்யத்தில் யாரோ ஒருத்தர் அவர் பசுவை துன்புறுத்துறதை பார்த்த உடனே என்ன பண்ணார்? பரீட்சித் மகாராஜா தன் உடைவாளை உருவினர்। ராஜாலாம் உடைவாள் வச்சிருப்பாங்க, உடைவாள் எடுத்து, அடே அயோக்கியனே, உன் தலையை துண்டித்து விட போகிறேன், என்ன துணிச்சல் இருந்தா உனக்கு என் ராஜ்யத்தில் ஒரு பிரஜையை நீ துன்பப்படுத்துவ? ராஜா பிரஜா,
ராஜான்னு ஒருத்தர் இருக்காரு, பிரஜா. பிரஜான்னா குடிமக்கள், ராஜாங்கிறது தலைவர், நிர்வாகம் பண்றது. அப்போ பிரஜைகள்னு சொன்னா பரிசித் மகாராஜா மக்களை மட்டும் சொல்லல, எல்லா உயிரினங்களும் பிரஜைகளா பார்க்குறேன். பசு, எருது. சரி, பசு நமக்கு அம்மா அப்படின்னா எருது என்ன ஆகணும்? ஏன் எருது வந்து அப்பா ஆகணும்? ஏன் வந்து காளை வந்து அப்பா, பசு வந்து அம்மானா ஏன் வந்து காளை வந்து அப்பா? எருது என்ன பண்ணுது? நிலத்தை உழுது பயிராக்கும். எருது என்ன பண்ணும்? நிலத்தை உழுது பயிராக்குறதுக்கு ஏர் இருக்கு இல்லையா? எல்லாம் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் இந்த மாதிரி கிராமங்களில் போனால் பார்க்கலாம், சென்னையிலலாம் போனால் பார்க்க முடியாது. சென்னையில் வந்து 2 கால் உயிரினங்கள் தான் பார்க்க முடியும், 4 கால் உயிரினங்களை சென்னையில் அதிகமாக பார்க்க முடியாது. அப்படி பார்த்தாலும் நாய், பூனை பார்க்கலாம். சென்னையில் பெரிய பெரிய சிட்டிலலாம் போனால் பசுமாடு பார்க்குறது ரொம்ப கஷ்டம். கிராமங்களில் இன்னைக்கு பசுமாடு நிறைய இருக்கு. ஸோ பசு வந்து ரொம்ப சாத்விகமாக இருக்கும், அமைதியாக இருக்கும், யாரையும் தொந்தரவு பண்ணாது. அதனால இந்த பசு இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு பிரஜை தான். ராஜாவுக்கு வந்து பசுவோடைய ஒரு ராஜ்யத்தில் ஒரு பிரஜை தான். அதனால பரிசித் மகாராஜ் கோபம் வந்துடுது. இவனுக்கு என்ன துணிச்சல் இருந்தா என்னுடைய ராஜ்யத்தில் என் அனுமதி இல்லாம ஒரு உயிரினத்தை துன்பப்படுத்துவார், அது அனுமதி கொடுக்கவே மாட்டேன்னு. பழைய சினிமா பாட்டு ஒன்று இருக்கு. பழைய சினிமா பாட்டு என்னன்னா, ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். ஆனால் இது யார் சொன்னா? பரிசித் மகாராஜ். 5000 வருஷத்துக்கு முன்னாடி பரிசித் மகாராஜ் சொன்னாரு, என் ராஜ்யத்தில் யாராவது தவறு பண்ணாங்கன்னா அது தேவர்களா இருந்தா கூட நான் தண்டிப்பேன்னு சொல்லி. இப்போ பரிசித் மகாராஜா யாரு? பரிசித் மகாராஜா வந்து ராஜ ரிஷி, இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தி. அவர் வந்து மகா பாகவதர். பாகவதத்துல பரிசித் மகாராஜா பத்தி சொல்லும் போது அவர் மகா பாகவதன்னு சொல்லியிருக்கு. மகாபாகவதன் என்னது? மகாபாகவதன் என்ன? இஸ் த பெஸ்ட் அமாங் த டிவோட்டீஸ். பக்தர்களே ரொம்ப உயர்ந்தவர், உன்னதமானவர். பக்தர்களே ரொம்ப உன்னதமானவர். அதனால பரிசித் மகாராஜா வந்து சொல்றாரு, என் ராஜ்யத்துல எந்த உயிரினமும் துன்பப்படக்கூடாதுன்னு. அந்த மாதிரி பசு வந்து கவனிச்சுக்கிட்டார். பசு மட்டும் இல்லை, எல்லா ஜீவன்களும், சின்ன பூச்சியிலிருந்து எறும்பு, எல்லா உயிரினங்களும் தொந்தரவு பண்ணவே இல்லை. இப்போ ஏதாவது விலங்குகள் வந்து நம்ம வாழ்க்கையில தொந்தரவு பண்ணுதா? அது பல்லியோ பூச்சியோ பாச்சோ ஏதோ நம்ம வாழ்க்கையில தொல்லை பண்ணுதா? அப்ப நம்ம அவங்கள தொந்தரவு பண்ணும். இதுதான் ஜீவகாருண்யம், ஜீவோதயா. ஜீவோதயா, ஜீவகாருண்யம்னா மற்ற ஜீவன்கள் மேல இறக்கங்க. இன்னைக்கு வந்து சமுதாயத்தில் என்ன பண்றாங்கன்னா, இப்ப பஸ்ல எல்லாம் எழுதி போட்டிருக்காங்க. யார் பார்த்துருக்கீங்க? இன்னைக்கு பஸ்ல டிராவல் பண்ணா பஸ்ல எழுதி போட்டிருப்பாங்க. யார் பார்த்துக்காங்க? பிற ஜீவன்களே துன்புறுத்தாதீர்கள் எழுதியிருக்காங்களா? எந்த ஜீவனையும் துன்புறுத்தாதீங்க. ஆனா கசாப்பு கடைக்கு மட்டும் அனுப்புவாங்க. அது வசனம் மட்டும்தான் இருக்கும், ஆனா ஒரு உயிரை கொண்டு சாப்பிடுவாங்க. அது பெரும் மகா பாவம். ஒரு உயிரை கொண்டு சாப்பிடுறது மகா பாவம். அது பசுவை கொண்டா ஆக மகா பாவம். அவ்வளவுதான், பினிஷ். அவன் வாழ்க்கையை முடிச்சு போச்சு. அதனால நமக்கு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ தானியம் இருக்கு. தானியங்கள், காய்கறிகள், பால், பழம் எல்லாம் சாப்பிடலாம். ஒரு உயிரை கொண்டுதான் நம்ம உயிர் வாழணும்னு அவசியம் இல்லையா? ஒரு உயிரை வந்து கொண்டுதான் உயிர் வாழணும் அவசியம் இல்லை. அதனால ஒண்ணுமே கிடைக்கல, எனக்கு சாப்பிட வந்து ஒண்ணுமே கிடைக்கல. தானியம், அரிசி, பருப்பு, கோதுமை, பால் ஒன்றும் கிடைக்கல. அப்ப எப்படி நான் உயிர் வாழ்வேன்? எனக்கு சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே கிடைக்கல, அப்ப எப்படி உயிர் வாழ்வேன்? அப்போ அந்த பட்சத்துல எனக்கு உயிரே போயிடும். பசியில சாப்பிட முடியாம, பசியில வந்து சாப்பிட முடியாம எனக்கு உயிரே போயிடுச்சு. அந்த சமயத்துல ஏதாவது ஆடு, கோழி இந்த மாதிரி சாப்பிடலாம். எனக்கு சாப்பிட ஒண்ணுமே கிடைக்கலனா அந்த சமயத்துல கூட பசு வதை பண்ணக்கூடாது. பசு வதை பண்றது எப்படின்னா, ரோப்பா சொல்லுவார், அம்மா கிட்ட பால் குடிச்சிட்டு கழுத்தை வெட்டுறது. பசு வதை பண்றது எப்படி?
அம்மா கிட்ட பால் குடிச்சிட்டு அம்மாவுடைய கழுத்தை வெட்டு. இப்போ நம்ம எல்லாம் குழந்தையா இருந்தப்போ அம்மா நமக்கு பால் கொடுத்தாங்க. இப்போ பால் கொடுக்கல, அதனால அம்மா கழுத்தை வெட்டிடலாமா? பண்ணுவோமா? அப்போ இருக்கும்போது கோமாதா மட்டும் ஏன் பண்ணணும்? அது கோமாதா மடியில் பால் கொடுக்குற வரைக்கும் வச்சுக்கிறது. இன்னைக்கு பெரும்பாலும் விவசாயி என்ன பண்ணுறாங்க, ஒரு சிலர் எல்லாரும் அப்படி பண்ணுறது இல்லை. ஒரு சிலர் என்ன பண்ணிடுறாங்க, பசுவோடைய மடியில் பால் வர வரைக்கும் வச்சுக்குவாங்க. அது மடியில் பால் வரலையா உடனே என்ன பண்ணிடுவாங்க, கசாப்பு கிடைக்கும், அதை கசாப்பு கொடுத்து. இது பாவம், அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஏன்ப்பா இதை திரும்ப கனெக்ட் பண்ணுறீங்க? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அது விட்டு விட்டு வருது, இல்லாட்டி அதில் கனெக்ட் பண்ணுங்க அந்த ஸ்பீக்கர். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பசுவை பராமரிக்கிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ கோமாதாவை நம்ம பராமரிக்கிறோமோ பாதுகாக்கிறோமோ அவ்வளவுக்கு அளவு அந்த பூமிக்கே மங்களம். அப்போ அடுத்த கேள்வி வரலாம், என்னால் பண்ண முடியலையே, என்னால் என் குழந்தைகளே காப்பாற்றிக்க முடியல, கஷ்டப்படணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், வியாபாரம் பண்ணுறோம், ஸோ நான் எப்படி போய் பசுவை பாதுகாப்பேன்? அப்போ என்ன பண்ணலாம்? என்னால் பசுவை பார்த்துக்க முடியல, பராமரிக்க முடியல, அப்போ என்ன பண்ணலாம்? யார் பார்த்துக்கிறாங்களோ உதவி செய்யலாம் இல்லையா? யார் பசுவை பார்த்துக்கிறாங்களோ, யார் பசுவை பராமரிக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம உதவி செய்யலாம். கோரக்ஷா, கோரக்ஷா, அப்புறம் கோதானம். பசுவுக்கு ஏதாவது தானம் கொடு. பசுவுக்கு தானம் கொடுக்கறது பெரிய செலவு இல்லையே. 2 வாழைப்பழம் கொடுக்கலாம், கொஞ்சம் வெல்லம் கொடுக்கலாம், கொஞ்சம் கீரை வாங்கி கொடுக்கலாம், ரொம்ப சிம்பிள் இல்லையா? அதனால் பசுவுக்கு சேவை பண்ணுறது பெரிய பாக்கியம். அப்போ என்னால் தனியாக பண்ண முடியல, எனக்கு தனியாக பண்ண முடியல, அதுக்கு வசதி இல்லை, அதுக்கு சூழ்நிலை இல்லைன்னா பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். அதாவது கோஷாலையில் போய், பிரபு நான் இந்த கோஷாலையில் பசு மாடு தானமாக எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நிறைய பேர் பசு தானம் கொடுப்பாங்க. ஏன் பசு தானம் கொடுக்குறாங்க? ஏன் பசு தானம் கொடுக்குறேன்? அது எக்கோ 0 பண்ணி, எக்கோ 0. புண்ணியம் கிடைக்கும். நான் ஜோசியர்கிட்ட போனேன், ஜோசியர் சொன்னார் உனக்கு ஜாதகத்தில் தோஷம் இருக்கு, பசு தானம் கொடுத்தா சரியா போயிடும் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது புண்ணியத்துக்காக பண்ணுறேன். சரி, எனிவே அட்லீஸ்ட் அப்படியாவது பண்ணுறேன். ஆனால் பசு தானம் கொடுத்துட்றோம், அப்புறம் பராமரிக்கணுமே இல்லையா? இன்னைக்கு பசு நிறைய பேர் தானம் கொடுத்துருவாங்க, பராமரிக்கிறதுக்கு எப்படி உதவி செய்யணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? சரி, என்னால் பசு தானம் கொடுக்க முடியல, இல்லை பசு தானம் கொடுத்துருக்கேன், அப்போ அந்த பசு பராமரிக்கணும், நான் மாதம் மாதம் பசுக்கு நான் இதை செய்கிறேன், கொஞ்சம் தீவனம் வாங்கி கொடுக்குறேன். கோமாதாக்கு தீவனம் கொடுக்கலாம், கம்பு, ராகி, அப்புறம் சோளம், இதெல்லாம் அரைச்சி மாவு மாதிரி போட்டு அதுக்கு ஒரு ஹெல்த் ட்ரிங்க் மாதிரி கொடுக்குறோம், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம கோஷாலையில் 2 வேளை ஹெல்த் ட்ரிங்க் தரும் கோமாதா. அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை தீவனம் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் வைக்கோல் கொடுக்கலாம். இந்த மாதிரி மந்த்லி ஒரு மாதம் நம்ம ஏதாவது கமிட்மெண்ட் எடுத்துக்கலாம். கோ சேவையில் பிரபு நான் இந்த மாதம் 500 ரூபா கொடுக்குறேன், நீங்கள் இந்த கம்பு வாங்கி கொடுங்க. பிரபு நான் இந்த மாதம் 1000 ரூபா கொடுக்குறேன், நீங்கள் சோளம் வாங்கி கொடுங்க. இல்லை நான் ஒரு 5000 ரூபா கொடுக்குறேன், நீங்கள் ஒரு பச்சை தீவனம் வாங்கி போடுங்க. இல்லை ஒரு 10,000 ரூபா கொடுக்குறேன், நீங்கள் ஒரு 50-60 வைக்கோ கட்டு வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல கோமாதாவுக்கு சேவை முடிஞ்சால் நம்மளே நேரில் போய் பண்ணலாம், இல்லை நிதி உதவி ஏதோ ஒரு வகையில் நம்ம கோமாதாவுக்கு சேவையில் இருந்தோம்னா அவங்க அனுகிரகத்தை நம்ம உணர முடியும். கோமாதா கூட இருந்தால், கோமாதாவுக்கு சேவை பண்ணால் அவங்களுடைய ஆசீர்வாதம் 100%, 100% கோமாதாவுக்கு சேவை பண்ணால் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை உணர முடியும். அவங்க மகாலட்சுமி, எல்லா தேவதைகளும் அவங்கள குடியிருக்காங்க கோமாதாவோட உடல்ல. அதனால கோமாதாவுக்கு எவ்வளவு சேவை பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம
தூய்மை அடைஞ்சிட்டே வருவோம், இதய தூய்மை அடையும். அப்போ இந்த ரெண்டு விஷயம், பகவானுக்கு சேவை பண்றது, பகவானுக்கு பிரியமான பசுக்களுக்கு சேவை பண்றது. பகவானுக்கு சேவை பண்றது, பகவானுக்கு பிரியமான பசுக்களுக்கு சேவை. இது எப்படி வேணாலும் பண்ணலாம். பிரபு நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், என்கிட்ட காசே இல்லை, அப்போ கோயிலில் கோசாலை சுத்தம் பண்ண, சாணியில் எடுத்து போடலாம், கோமாதா தீவனம் எடுத்து போடலாம், கோசாலையை கூட்டலாம், சுத்தம் பண்ணலாம். அப்போ உடலால சேவை பண்ணலாம். இல்லை பிரபு எனக்கு உடம்பு ரொம்ப வலியா இருக்கு, என்னால் அதெல்லாம் தூக்க முடியாது, வெயிட்டு தூக்க முடியாது, சுத்தம் பண்ண முடியாதுன்னா அப்போ பொருளால் உதவி செய்யலாம். பிரபு நீங்கள் வைக்கோல் ஆர்டர் போடுங்க, நாங்கள் பைசா கொடுத்துட்றோம். ஸோ இப்படி நம்ம கோமாதாவுக்கு உடலால் பொருளால். சரி, எனக்கு பொருளாதாரம் இல்லை பிரபு, எனக்கு பொருளாதார வசதியும் இல்லை, உடம்புல சக்தியும் இல்லை, ஆனால் பேச முடியுது. அப்போ என்ன பண்ணலாம், 4 பேர்கிட்ட போய் சொல்லலாம், இந்த மாதிரி கோஷாலை இருக்குது, நீங்கள் சேவை பண்ணுங்க, கோமாதாவுக்கு சேவை பண்ணுங்க. 4 பேர் கூட்டிகிட்டு நம்ம வாழைப்பழம் வாங்கிட்டு வந்துட்டு 4 பேர் கூட்டிகிட்டு இங்கே பாருங்க, இந்த கோமாதாலாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, இப்படி சேவை பண்ணால் நம்ம சந்தோஷமாக இருப்போம். இந்த கோஷாலை இருக்கிறது இங்கே மட்டும் இல்லை, இந்த இடத்துக்கு மட்டும் இல்லை, இந்த பூமிக்கே மங்களம் தரும். அவ்வளோ ஆஸ்பீஷியஸ், அவ்வளோ மங்களமானது. அதனால இந்த கோமாதா சேவை அவ்வளோ முக்கியம். பரீட்சித் மகாராஜா அதனால தான் இந்த கலிபுருஷனை உடனே தண்டிக்க போனார். சரி, இது பரீட்சித் மகாராஜா 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நடந்தது, தமிழ்நாட்டில் நடந்தது. தமிழ்நாட்டில் என்ன நடந்தது யாருக்கு தெரியும்? ஒரு ராஜகுமாரன் வண்டி எடுத்துன்னு போகும்போது, தேர்ல போகும்போது ஒரு கண்ணுக்குட்டி மேல தேர் ஏற்றிட்டாரு. மனுநீதி சோழன் படிச்சிருக்கோம் இல்லையா? மனுநீதி சோழனுடைய பையன் என்ன பண்ணாரு, ராஜகுமாரன் தேர் ஓட்டின்னு போச்சு, அவருக்கு தெரியாம ஒரு கண்ணுக்குட்டியின் மேல ஏற்றிட்டாரு. அந்த மனுநீதி சோழனுடைய அரண்மனையில ஒரு பெரிய பெல்லு மாட்டிருப்பார், பெரிய மணி. யார் மணி அடிச்சாலும் ராஜா நீதி தவறாம தீர்ப்பு கொடுப்பாரு. யார் மணி அடிச்சாலும் ராஜா என்ன பண்ணுவாரு, நீதி தவறாம தீர்ப்பு கொடுப்பாரு. அந்த பசுமாடு போய் மணி அடிக்குது. அப்ப அதுக்கு அறிவு இருக்கா இல்லையா? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு மட்டும்தான் அறிவு இருக்கு. நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க எல்லாம் கவனமா கேட்டுக்கோங்க. ஒரு நாள் இங்க கோயில் இருந்து கோமாதா கூட இருங்க, அவங்க நம்மளோட புத்திசாலி இல்லைன்னு புரிஞ்சு. ஒரு நாள் இந்த கோசாலையில் இருந்து பாருங்க, இந்த கோமாதா எவ்வளவு இன்டெலிஜென்ட், அவங்களுக்கு அவ்வளவு நாலேஜ் இருக்கு, அவங்களுக்கு ஒரு பாஷை இருக்கு, அவங்களால நம்மளோட கம்யூனிகேட் பண்ண முடியும், அவங்களால நம்ம கூட அவங்களால பேச முடியும், நம்ம அவங்க பாஷையை புரிஞ்சிக்க முடியும். அவங்களுக்கு உணர்வுகள் இருக்கு, அவங்களுக்கு குடும்பம் இருக்கு, குடும்பம் உறவு எல்லாம் இருக்கு. நீங்க ஒரு நாள் கோசாலையில் இருந்து பாருங்க, அந்த அம்மா குழந்தைகிட்ட எப்படி அன்பு செய்யுது. நம்ம எல்லாம் எப்படி நம்ம பிள்ளைகள்கிட்ட அன்பா இருப்போம், அந்த மாதிரி கோமாதா என்ன பண்ணும், அவங்க பிள்ளைகள்கிட்ட அன்பு இருக்கு. சரி, கோமாதா கிட்ட நம்ம எப்படி பால் கறக்கிறோம்? எப்படி கோமாதா பால் கறக்கிறோம்? பால் கறக்கிறவர் எப்படி பால் கறப்பார்? கோமாதா கிட்ட எப்படி பால்காரர் பால் கறப்பார்? கண்ணுக்குட்டியை முன்னாடி விட்டுட்டு அது சும்மா 2 வாய் உரிய வச்சுட்டு அப்புறம் கண்ணுக்குட்டியை காமிச்சு பால் கறப்பார். அப்ப அந்த பால் என்னது? கண்ணுக்குட்டி காமிச்சு பசுவிட்ட பால் கறந்தா அந்த பால் என்ன அர்த்தம்? அந்த பால் என்னது? அந்த கோமாதாவுடைய அன்பு, தாய் அன்பு, பாசம், அந்த பிள்ளை மேல உள்ள பாசம், அந்த அன்பை தான் நமக்கு பாலா கொடுக்குது. அதனால நம்ம என்ன பண்றோம், பெரும்பாலும் என்ன பண்றாங்க, கோமாதாவை ஏமாத்தி பால் கறப்போம், கண்ணுக்குட்டியை காமிச்சிட்டு பாலை பூரா கறந்து. அப்படி பண்ணக்கூடாது. நாங்க கோஷாலை என்ன பண்ணுவோம், கண்ணுக்குட்டி கொஞ்சம் குடிக்க வச்சிருவோம். ரொம்ப கண்ணுக்குட்டி பால் குடிச்சாலும் அதுக்கு அஜீர்ணமாயிடும். கண்ணுக்குட்டி குழந்தை இல்லை, கண்ணுக்குட்டி ரொம்ப பால் குடிச்சாலும் அதுக்கு அஜீர்ணமாயிடும். அப்ப அதுக்கு தேவைக்கு பால் கொடு, மீதி பால் நமக்கு பகவான். கோமாதாவுக்கு பால் கொடுக்குறாங்க, அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் பால் கொடுப்பாங்க, அப்புறம் பகவானுக்கு பக்தர்கள். அதனால ஃபர்ஸ்ட் கண்ணுக்குட்டி நம்ம கொஞ்சம் குடிக்க விட்டுருவோம். ஆனா இங்க கோமாதா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இங்க இருக்கிற எல்லா கோமாதாவும், சம்பிருதி, லல்லு, அப்புறம்
நந்தினி, பகுலா என்ன பண்ணுவாங்கன்னா, ரசன்யா பிரபு வந்து பால் சொம்பை தூக்கிட்டு போகும்போது தெரிஞ்சு போயிடும் இவன் பால் கறக்க வராரு. அப்போ பாலை வந்து பிடிச்சி வச்சுக்குவாங்க. இவன் எல்லா பாலையும் கறந்துட்டு போயிடுவான். கண்ணுக்கு என் பிள்ளைக்கு கொடுக்க மாட்டான். நீங்கள் வேணா நான் குழந்தை சொல்றது பொய்யா இருந்தா நீ நாளைக்கு காலையில் வந்து பாருங்க. நாளைக்கு காலையில் வந்து பாருங்க. அதுல இந்த ஆண்டாள்னு ஒரு பொண்ணு இருக்கா. இந்த ஆண்டாள் வந்து ஜெகஜால கில்லாடி. ஆண்டாள் என்ன பண்ணுவான்னா, ஆண்டாளும் பிள்ளையும் இந்த ரசன்யா பிரபு பால் கறக்க போகும்போது இந்த பால் இல்லாத மாதிரி வச்சுக்கணும். ரசன்யா பிரபு சரி பால் இல்லை பழுப்பு விட்டுடுவார். இவர் அந்த பக்கம் போனோடனே அவர் ஃபுல்லாக பால் குடிச்சிடும். கண்டுபிடிக்க பால். அப்போ பாருங்க, அதுக்கு உணர்வு இருக்கா இல்லையா? அது குழந்தை மேல பாசம் இருக்கா இல்லையா? அதுதான். அப்போ அந்த கோமாதா வந்து அவ்வளவு அன்பு. நம்ம பழகணும்னா நம்ம கிட்ட அவ்வளவு அன்பா இருக்கும். இப்போ நம்ம குழந்தை இருக்கு இல்லையா, நம்ம குழந்தைக்கு வந்து ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணும்? நம்ம குழந்தைக்கு உடம்பு சரியில்லை என்ன பண்ணும்? அது அழும், சத்தம் போடும், அழுது சத்தம் போடும். ஆனால் அது கூட பண்ண மாட்டோம். உடம்பு சரியில்லை பேசாமல் உட்காந்துருக்கும். நம்ம போய் பார்த்து உடம்பு சரியில்லை போடுறதுக்கு டாக்டர் கூப்பிடணும், இல்லை வைத்தியம் பார்க்கணும், மருந்து கொடுக்கணும். அவ்வளவு சாத்வீகம். உடம்பு சரியில்லைன்னா கூட நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நமக்கு உடம்பு சரியில்லை என்ன பண்ணுவோம்? இப்போ எனக்கு தலைவலி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? இந்த கோயிலே ரெண்டாக்கிடுவோம். ஐயோ என்னால் தாங்க முடியலையே, தலை வலிக்குதே, அங்க வலிக்குதே, இங்க வலிக்குதே, நிற்க முடியலையே, நடக்க முடியலையே, உட்கார முடியலையே, ஊரையே கூட்டிடும். ஆனா அவங்களுக்கு ஒரு வலி வந்ததுன்னா அந்த வலி கூட சொல்ல மாட்டாங்க. அப்படியே அமைதியா இருக்கும். நம்ம போய் பார்த்து கண்டுபிடிச்சு, ஐயோ பாவம் நடக்க முடியல, காலையில் தான் அடிபட்டு போல இருக்கு, இல்லை வந்து மடியில தான் வலி இருக்கும் போல இருக்கு, இல்லை வந்து இந்த மாதிரி அந்த அளவுக்கு அவங்க சாத்தியமா. இந்த கோமாதை வந்து ரொம்ப சாத்தியம். அதான் பசுவோடைய பால் வந்து அவ்வளவு முக்கியம், ரொம்ப சாத்தியமானது. இந்த கழுத பால், எருமை பால் இல்லை, இந்த பசுவோடைய பால் இருக்கு இல்லையா, அது ரொம்ப சாத்தியமானது. நமக்கு அதுலதான் எல்லா புரதச்சத்தும் எனர்ஜியும் இருக்கு. அதனால கோமாதாவை எவ்வளவு கவனிச்சுக்கிறோமோ, கோமாதாட்ட இருந்து இந்த பால் வந்து நம்ம குடிக்கும் போது நமக்கு அவ்வளவு எனர்ஜி கிடைக்கும். ஸோ இந்த கோமாதாவை நம்ம வர்ஷிப் பண்றோம், வழிபடுறோம். வருஷம் வருஷம் வந்து கோமாதா பொங்கல் அன்னைக்கு விவசாயிகள்லாம் கோமாதாவுக்கு வந்து குளிக்க வச்சு இதெல்லாம் பண்ணி பண்றாங்க. ஆனா என்ன பண்ணணும்? தினமும் வழிபடணும். வருஷம் வருஷம் இல்லை, கோமாதாவை தினமும் வழிபடணும், தினமும் வழிபடணும். இந்த கேலண்டர்ல பாத்தீங்கன்னா உழவர் தினம், அன்னையர் தினம், தந்தையர் தினம், ஃப்ரெண்ட்ஸ் டே, லவ்வர்ஸ் டே எல்லாம் வரும். காதலர் தினம் வருஷத்துக்கு ஒருக்காதான் வரும். அது மாதிரி மாட்டுப் பொங்கல் வந்து பக்தர் அல்லாதவங்க வருஷத்துக்கு ஒருக்கா. பக்தர்களுக்கு தினமும் மாட்டுப் பொங்கல் தான். தினமும் கோமாதாவுக்கு சேவை பண்ணி அவருடைய ஆசீர்வாதம் இல்லையா. தினமும் வந்து நமக்கு கருணை வேணுமா, இல்லை வருஷத்துக்கு ஒருக்கா கருணை கிடைச்சா போதுமா? தினமும் கருணை வேணும். அப்ப தினமும் கருணை வேணும்னா தினமும் கோமாதா வழிபடணும். சரி, என்னால் தினமும் வர முடியல அப்படின்னா எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ வரணும். வந்துட்டு பிரபு கோ பூஜை பண்ணும்போது நான் கூட இருக்கேன், பகவானுக்கு சேவை பண்றேன், கோமாதாவுக்கு சேவை பண்றேன். ஒன்றும் இல்லை, அட்லீஸ்ட் வந்து பார்த்துட்டாவது போதும். கோமாதா வந்து பார்த்து நமஸ்காரம் பண்ணி 2 பழமாவது வாங்கிட்டு வரும். சரி, எட்டுல 2 பழம் தான் காசு இருக்கு, 2 பழமா வாங்கிட்டு. அவ்வளவு அனுகிரகம் அவங்ககிட்ட. கோமாதாவுக்கு சேவை பண்ண பண்ண நம்ம தூய்மை ஆகிட்டே இருப்போம், எதையும் சுத்தமாகிட்டே இருக்கும். அதனால வருஷத்துல ஒரு நாள் மாட்டுப் பொங்கல் இல்லை, அது வந்து பக்தர் அல்லாதவனுக்கு மாட்டுப் பொங்கல் எல்லாம் வருஷத்துல ஒரு நாள். பக்தர்களுக்கு தினம் உற்சவம் தான். தினமும் பொங்கல், தினமும் கோபொங்கல், தினமும் வந்து உற்சவம். அதனால எவ்வளவுக்குள்ள சத்சங்கத்துல வரமோ அவ்வளவுக்கு நமக்கு சாதுக்களுடைய சங்கங்கள் சாத்திகமான ஒரு சங்கம். அதுவும் கோமாதாவோட சங்கம் சாத்திகமானது. நீங்க வேணா கம்பேர் பண்ணி பாருங்க, மற்ற மிருகங்களோட பசுவை கம்பேர் பண்ணவே முடியாது. ரொம்ப ஆஸ்பீஷியஸ், ரொம்ப மங்களமானது. அதனால பசு வந்து நான் நீங்க மாடுன்னு சொல்ல மாட்டேன். மாடுன்னு சொன்னா திட்டுவேன், நீங்க தான் மாடுன்னு. அது மாடு இல்லை, அது கோமாதா. அப்புறம் எல்லாருக்கும் பேர் இருக்கு. அவங்க பேர் சொன்னா அவங்களுக்கு திரும்பி பார்ப்பாங்க. நீங்க என்ன சொல்றீங்க காது கொடுத்து கேட்பாங்க, நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்பாங்க.
ஆஹ் அதனால இங்க இருக்கிற கோமாதாலாம் சாதாரணப்பட்ட கோமாதா இல்லை, சாதாரணப்பட்டவங்க இல்லை. சாதாரண ஆளுகள் இங்க வந்து இருக்க முடியாது. அவங்க எல்லாம் பகவானால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அதனால கோமாவோட ஆசீர்வாதம் நமக்கு எப்போ வேணும். எவ்வளவுக்கு கோமாதாவை நம்ம சேவை பண்றோமோ அவ்வளவுக்கு நம்ம கிருஷ்ணனோட வேண்டாம். அப்போ அந்த மனுநீதி சோழர் என்ன பண்ணாரு, அந்த கோமாதை வந்து மணி அடிச்ச போது அது விசாரிக்கிறாரு, ஏன் இந்த கோமாதை வந்து மணி அடிச்சது. அப்ப சொன்னாங்க, இந்த கோமாதாவுடைய கண்ணுக்குட்டி யாரோ ரதம் வச்சு ஏத்திட்டாங்க, கொண்டுட்டாங்க. அப்ப யாருக்கு விசாரிக்க அவர் தண்டனை கொடுக்கணும். அப்ப மந்திரி போய் விசாரிக்கிறாரு. கடைசியில் தெரிய வந்துச்சு ராஜாவுடைய பையன். இது எப்படி போய் சொல்றது அவர்கிட்ட? ஏன்னா ராஜா வந்து நீதி மாறாதவர், இன்னைக்குள்ள அரசியல் தலைவர் மாதிரி இல்லை. ஓட்டு வாங்கும்போது ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அதுக்கு நான் சொல்லவே இல்லைன்ற. எங்கள் தலைவர் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மது ஒழிப்போம் அப்படின்னு நான் சொல்லவே இல்லைன்ட்டு அந்த அம்மா. ஒரு அம்மா வந்து பேட்டியில் சொல்ற, எங்க தலைவர் ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து மதுவை ஒழித்து விடுவோம். இன்னைக்கு வரைக்கும் ஒழிக்கல, முதல்ல இவங்களெல்லாம் ஒழிக்கும். அப்பதான் அது ஒழி நடத்துறதே அவங்கதான். ஸோ அந்த மாதிரி இல்லை அந்த காலத்து மன்னர்கள்லாம். அவங்க வந்து நீதி தவறாதவங்க. அப்புறம் தெரிஞ்சு போச்சு ராஜாவுக்கு, தன் பையன்தான் வந்து தேர் வச்சு ஏற்றி போட்டாரு, கொண்டுட்டாரு. அப்ப என்ன பண்ணாரு அவரு ரதம் எடுத்துன்னு போய் பையனை கீழே போட்டு அவர் மேல ரதம், அவரு ரதம் எடுத்துன்னு போய் பையனை கீழே போட்டுட்டு ரதம் விட்டு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நேர்மையான மன்னர்கள் வாழ்ந்தவர். ரைட். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு காலத்துல பசு வந்து வர்ஷிப் பண்ணியிருக்காங்க, தெய்வமா பார்த்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு கலியுகத்துல வந்து இதுதான் கலியோட ஸ்டார்டிங். கலியோட துவக்கம் என்னாச்சு, முதல் பசுவை கொள்றதுக்கு ஒருத்தர் துணியிறான், அதுதான் கலி புருஷன். இன்னைக்கு வந்து தெருவுக்கு தெரு கசாப்பு கடை வந்துருச்சு, வெளியில போனா பசு வதப்பாங்க. அப்ப அவங்கள எங்க போவாங்க, பசு வதை பண்றவங்க நரகத்துக்கு தான் போவோம். அதனால வந்து நம்ம எவ்வளவுக்கு வந்து இந்த பொதுமக்கள்கிட்ட பசுவை எப்படி நம்ம பார்த்துக்கணும், அதுக்கு எப்படி சேவை பண்ணணும், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். மக்களுக்கு வந்து பசுவோடைய முக்கியத்துவத்தை சொல்லி, கோமாதாவுடைய முக்கியத்துவத்தை சொல்லி தரணும். கிருஷ்ண பக்தி மெயினா நம்ம வந்து கிருஷ்ண பக்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாலே எல்லா ஜீவன் மேலேயும் அன்பு செய்ய ஆரம்பிச்சு. கிருஷ்ண பக்தி செய்ய ஆரம்பிச்சிட்டாலே என்னாகும், எல்லா ஜீவனுக்கும் அன்பு செய்யும். அதனால எவ்வளவுக்கு கிருஷ்ண பக்தி பண்றோமோ, பாகவதத்துல அவ்வளவு சொல்லியிருக்கு பசுவை பராமரிக்கிறத பத்தி. பிரபுபா நிறைய இடத்துல எழுதியிருக்காரு. அப்போ அவர் கிருஷ்ண பக்தர் வந்து பசு எப்பவுமே தெய்வமா வச்சுருக்கு, பகவானுக்கு ரொம்ப பிரியமானது. சொன்னாலே நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமண கீதாய. பகவானுக்கு பேரே கோவிந்தன் தான். ஏன்னா கோவிந்தன் என்ன அர்த்தம், பசுக்களுக்கும் புலன்களுக்கும் இன்பம் தரும். கோன்னா பசு ஒரு அர்த்தம், கோன்னா ஒரு அர்த்தம் பசு, இன்னொரு அர்த்தம் புலன்கள். பசுக்களுக்கும் புலன்களுக்கும் இன்பம் தருவார். கோபாலன் பசுக்களை பராமரிப்ப குலத்தில் வந்தவர். கோப்பர்கள், கோபாலர்கள், கோபிகைகள். கிருஷ்ணனுடைய உலகமே கோலோகம் தான். கிருஷ்ணனுடைய உலகத்துக்கு பேரே கோகுலம். கோகுலம், கோலோகம், கோவிந்தன், கோபர்கள், கோபிகைகள், கோபாலன். அப்பா பிருந்தாவனம், பிருந்தாவனத்துல என்ன இருக்கும், பசுக்கள் தான் இருக்கும். பசுக்கள், கோபர்கள், கோபிகைகள். அதனால கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானது சுரபி பசு. சுரபி கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானது. பசுன்னா சுரபி, காமதேவ். அதனால இன்னைக்கு நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணணும், ஓ பகவானே எனக்கு வந்து நல்ல புத்தி கொடுங்க, நல்ல அறிவு கொடுங்க, நல்ல சேவை பண்ணணும், பசு கோமாதாவுக்கு சேவை பண்ணணும், உங்களுக்கு சேவை பண்ணணும், பக்தர்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும். அப்ப நல்ல எண்ணம் சிந்தனையில எப்படி வரும், பகவான் நாமத்தை சத்தையோட சொல்லணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாம ஜபத்தை வந்து எவ்வளவு கரெக்டா பண்றோமோ, எவ்வளவு வந்து பொறுமையா அழகா சொல்றோமோ, அவ்வளவுக்குள்ள இதய தூய்மை அடையும். அப்ப எல்லா ஜீவனுக்குள்ளேயும் கிருஷ்ணன் நம்ம பார்க்க முடியும். எல்லா ஜீவனுக்குள்ளேயும் கிருஷ்ண பரமாத்மாவா இருக்காரு அப்படின்னு சாண்டிங். எவ்வளவு பேர் ஜபம் பண்றீங்க, ஹரே கிருஷ்ணா தினமும் சாண்டிங் பண்றவங்க கை தூக்குங்க. எவ்ரிடே ஜபம் பண்றவங்க
ஜெபம் பண்ணாதவங்க பண்ணாதவங்க ஸ்டார்ட் பண்ணணும். இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். இன்னிலேருந்து ஜெபமா போகும்போது ஜெபமாலை வாங்கி போயிட்டீங்க. தினமும் 108 தடவை 10 நிமிஷம் தான் ஆகும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஜெபம் பண்ணிட்டே இருந்தா இந்த கலியுகத்தோட தர்மம் ஒரு ஹரிநாமம். ஸோ நாம ஜெபம் பண்ணணும், சத்சங்கத்துக்கு வரணும், பக்தர் சங்கத்துலேருந்து பகவானை பற்றி கேட்கணும், கோமாதாவுக்கு சேவை பண்ணணும், பக்தர்களுக்கு சேவை பண்ணணும். இப்படி பண்ணிட்டே இருந்தால் நம்ம பகவானுக்கு பிரியமானவர். யாரெல்லாம் பசுக்களுக்கும் பக்தர்களுக்கும் சேவை பண்றாங்களோ அவங்க யாருக்கு பிரியமானவங்க? பகவானுக்கு பிரியமானவங்க. எவ்வளவு பேர் பகவானுக்கு பிரியமானவங்களாகணும்? எல்லாருமே ஆகணும்னா இப்ப இங்க வரணும். இங்க வந்து கோசாலையில பகவானுக்கு சேவை பண்ணணும், பக்தர்களுக்கு சேவை பண்ணணும், கோமாதாவுக்கு சேவை பண்ணணும், பகவானுக்கு சேவை பண்ணணும். அது நான் முன்ன சொன்ன மாதிரி உடலால சேவை பண்ணலாம், வார்த்தையால சேவை பண்ணலாம், பொருளால சேவை பண்ணலாம். உடம்புல சக்தி இல்லைன்னா 4 பேர் கூட்டிட்டு வந்து பகவான் சொல்லிக் கொடுக்கலாம். இந்த மாதிரி கிருஷ்ண பக்தி இருக்கு, இந்த மாதிரி பசுமால் இருக்காங்க, கோமாதா இருக்கு, பக்தர்கள் இருக்காங்க, இதை பயன்படுத்திக்கணும்னு சொல்லலாம். ரைட்? செய்வீர்களா? ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு. இப்போ வந்து